வணக்கம். காந்திஜியும் சீமான், நம்ம நாம் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நாட்டில் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காரு தெரியுங்களா, அவருக்கும் ஒரு மாபெரும் ஒற்றுமை இருக்குது. அந்த ஒற்றுமை என்ன அப்படிங்கிறது இப்போ இருக்க இளம் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ பகிர்ந்துக்கிறேன். காந்திஜி அப்படிங்கிறவர் யார்? நம்மளோட சுதந்திர போராளி, தேச தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர். இவர் உப்பு இருக்குல்ல, இந்த உப்புக்கு கூட வெள்ளைக்காரனுக்கு நம்ம வரி கட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப இதுவாக இருந்தார். வெள்ளைக்காரனுக்கு வரி கட்டக்கூடாது அப்படிங்கிறது உப்புலேருந்து எந்த ஒரு பொருளுக்கும் வெளிநாட்டுக்காரனுக்கு வரி கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போராடி இருக்காரு. அப்போ இவர் சீமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதியில் வெளிநாட்டு கார் இருக்கக்கூடாது, உள்நாட்டு கார் இருக்கக்கூடாது, உள்ளே கார் தயாரிக்கக்கூடாது. எப்படி? தாய்நாட்டில் கார் தயாரிக்கக்கூடாது. அப்புறம் தாய்நாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வித தொழிற்சாலையும் வரக்கூடாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, இந்த காப்பர் தொழிற்சாலை வேதாந்தா அப்படின்னு சொல்லி ஒரு தொழிற்சாலை ஒன்று வந்துச்சு. அந்த தொழிற்சாலையை என்னன்னு கேட்டிங்கன்னா மூடிட்டாங்க. மூடுறதுக்கு இவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழிவு நீர், அதாவது என்னென்னா அந்த தண்ணியை சுத்தகரிக்காமல் குளத்தில் கரையுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வெளிப்படுத்துகிறாங்க. வேதாந்தா எனக்கு தெரிஞ்சு மூடி 6-7 வருஷத்துக்கு மேலே ஆகும்போது இன்னும் அந்த சுத்த நீர் எங்கே வெளியாகுது அப்படிங்கிறது யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதையும் நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் பேசினாங்களே, அதை யாராவது சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்தார் தெரியுங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது யாருன்னா எட்டப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 10,000 தான் வெள்ளைக்காரங்க இருந்திருக்காங்க. இந்த 10,000 வெள்ளைக்காரங்களுக்கு இன்றைய தேதியில் நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, ஹிந்துன்னு சொல்லி பட்ட நாமம்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ஹிந்துவான்னு தெரியல, அவங்க ஹிந்து மதத்தை பற்றியே குறை சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சுற்றிக்கிட்டு கிடக்குறாங்க. அதே மாதிரி நம்மளோட தாய் நாட்டில் இருக்க எந்த ஒரு பொருளையும் குறை சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அது எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. சுற்றி வளைச்சி விஷயத்துக்குள்ளே வரானே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன். சஞ்சய் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா இந்திரா காந்தியோட பையன். ராஜீவ் காந்தி இவங்க இவர் இன்னொருத்தர். இவர்னால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுசுகி தொழிற்சாலை டைரெக்டாக வராமல், ஜப்பானோட சுசுகி தொழிற்சாலை டைரெக்டாக வராமல் மாருதி சுசுகி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகி இந்தியாவிலேயே ஒரு கார் தொழிற்சாலை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பிஹெச்எல், அம்பாஸ்டர் கார், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட தொழிற்சாலை, என்ஃபீல்டு, தமிழகத்தில் என்ஃபீல்டு, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட தொழிற்சாலை காமராஜர் உருவாக்குனார். காமராஜர் இருக்க காலத்தில். இப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கும்போது ஹுண்டாய், அப்புறம் டிசிஎம் சீலோ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, டிசிஎம் சொல்லி ஒரு கம்பெனி ஒன்று இருந்துச்சு, இப்போ இல்லை. இந்த மாதிரி கம்பெனி, அப்புறம் வேதாந்தா, இந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சு. இதில் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசிஎம் போயிடுச்சு, வேதாந்தா போயிடுச்சு, பேலன்ஸ் இருக்குது ஹுண்டாய் மட்டும்தான் இருக்குது. இதை மூடணும், வெளியே கார் தயாரிக்கிறவங்க ஏகப்பட்ட தண்ணி செலவாகுது அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால சீமான் சொல்ல வர கருத்து எனக்கு என்னவா தென்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காந்திஜி அன்னைக்கு அதாவது வெள்ளைக்காரனுக்கு உப்புக்கு கூட வரி கட்டக்கூடாதுன்னு சொன்னேன். காந்திஜியை இன்னைக்கு கார் வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரன்ட்டு வாங்கு, அவனுக்கு வரி கட்டி அந்த நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற காரை இங்கே வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதில் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெள்ளைக்காரன் காரை வாங்கலாம், தப்பு இல்லை, நான் வேண்டான்னு நான் சொல்லலை. என்னால் வாங்குற அளவுக்கு ஒரு வசதி கிடையாது. நீங்கள் வாங்குவீங்க, ஆளுக்கு காசு கொடுக்குறாங்க, சீமான் மாதிரி ஆளுங்க வாங்குவாங்க, ஆளுக்கு காசு கொடுக்குறாங்க. நீங்கள் புதுசாக என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கார்லாம் வாங்குவீங்க. எங்களால் வாங்க முடியுமா ஐயா? அப்போ அவர் மட்டும் காரில் போகணும், அவர் மட்டும் போகிற சட்டை, இந்த சட்டை எவ்வளோ, இந்த டிஷர்ட் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 120 ரூபா, அவ்வளோதான் என்னால் முடியும். இதுக்கு நான் நீங்கள் போடுற மாதிரி பீட்டர் ஹுசைன் இந்த மாதிரிலாம் 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்குலாம் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு என்னால் சுற்ற முடியுமா? வெள்ளைக்காரனுக்கு போய் டாக்ஸ் கட்டுறது. இந்த சட்டை சாதாரண திருப்பூரில் இருக்க ஏதோ ஒரு விவசாயி அவன் பண்ண சட்டை, அவனுக்கு ஏதோ ஒரு லாபம் 10 ரூபா 20 ரூபா கிடைக்கிது, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வருமானத்துக்கு இந்த மாதிரி சட்டையை தான் வாங்கி போட முடியுது. இதை தான் வாங்கி போட்டு என்னால் காலத்தை தள்ள முடியுது. இது புரிஞ்சிக்க தெரியாமல் ஏகப்பட்ட பேர் இவரோட சேர்ந்துக்கிட்டு
ஜாதி இல்லைங்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னும் சில பேர் மதம் இல்லைங்கிறாங்க. இன்னும் சில பேர் தமிழனுக்கு ஓட்டு போடு, தமிழன் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லிகிட்டு இருக்காங்க. யார் யாராக இருந்தால் என்னய்யா, அவன் அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்யா. இப்போ இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறனால நான் சொல்கிறேன், ஓகேப்பா, ஜாதி இல்லைன்னு சொல்கிறேன், மதம் இல்லைன்னு சொல்கிறேன், தமிழன்னு சொல்கிறேன். நீ எனக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, டெய்லி எனக்கு சட்டை எனக்கு போடுறதுக்கு, எல்லா திருவிழாக்கும் போகிறதுக்கு சட்டை வாங்கி கொடுப்பியா, போட்டுக்கிறதுக்கு சாப்பாடு நீ கொடுப்பியா? அவன் வாழ்க்கையை வந்து நழுத்திட்டு போயிட்டு இருக்கான். கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு இன்னைக்கு டேட்டில் சுட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டேட்டில் எல்லாரும் தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுக்குள்ள என்னதான் அண்ணன் தம்பி சண்டை வந்தாலும் நம்ம வந்து சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கோம். இதுல வெள்ளைக்காரனோட அவர் யூஸ் பண்ற அந்த மிஸ்டுபிஷியா, அந்த மாதிரி வெள்ளைக்காரனோட காரு, வெள்ளைக்காரனோட இது அப்படிங்கிறது யூஸ் பண்ற மாதிரி நம்மளை யூஸ் பண்ணுங்கிறது இன்டைரக்டா சொல்லி, வெள்ளைக்காரன் மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்காரனுக்கு டாக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றது சரியா தப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா காந்திஜி அந்த காலத்து உப்புக்கே வரி கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. இது புரிஞ்சுக்க முடியாம ஏகப்பட்ட தமிழர்னு சொல்லிட்டு ஏன் சொந்தக்காரங்க இருக்காங்க, அப்புறம் கூட பார்க்குறவங்களும் இருக்காங்க, நல்லா மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இதுக்கு மேலே இந்தியாவில் மொட்டை அடிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது.